ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, விவசாயத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து பட்ரு பீன்ஸ் வந்து பாருங்கள், இன்றைக்கி இந்த விவசாயி ஒன்றா சேகரித்து இந்த நெத்தெல்லாம் ஒவ்வொன்றையும் பிறக்கி எடுக்குங்குள்ளேயும் பெரிய கஷ்டமாயிடும். அந்த கஷ்டத்துலையும் அந்த மழையிலையும் இந்த வருஷம் அவர் அந்த பீன்ஸை ஃபுல்லாக எடுத்து சேகரித்து கொண்டு வந்து இன்றைக்கி பாருங்கள் காய போட்டு அதை அடித்து இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பீன்ஸை வந்து இந்த மாதிரி தாங்க அடித்து எடுக்கணும். அடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி பீன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பருவி இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேகரித்து இதை வந்து இந்த மாதிரி பருவணும். பருவி அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பயிராயிரும். இந்த மாதிரி அந்த மேலே உள்ள தூசி எல்லாத்தையும் பருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை புடச்சி எடுத்தால் பயிர் இந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலால் பருவிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் இந்த பயிர் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இதுதாங்க பட்ரு பீன்ஸோட விதை பயிர். இதை வந்து நல்லா காய போட்டு அதுக்கப்புறமா அதில் எண்ணெய் பற்றி போட்டு மருந்து பூச்சி வைக்காமல், புழு பூச்சி இல்லாமல் அதை வந்து நம்ம எண்ணெய் பற்றி போட்டு பாதுகாப்பாக வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த பயிர் வாங்க போகணும் அப்படின்னா ஒரு சேர் வந்து 1500 1200 இந்த மாதிரி கொடைக்கானலில் விற்பாங்க. நாங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த பயிரை இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பட்ரு பீன்ஸை நம்ம அந்த நேரம் காசு இருக்காது, ஒரு சிலருக்கு காசு இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் அதை எடுத்து நாங்களே வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது விதைப்பயிர் போடையில் நம்மளோட பயிரவே நாங்கள் விதைக்கி நட்டுக்குருவோம். பாருங்கள், இதில் ஒரு பயிர் நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒத்த பயிர் இதை நட்டோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம மனசில் நம்பிக்கை வச்சு நடுறோம். இதை நட்டு நம்மளுக்கு இது ஒரு பயிருங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய மகசூலை கொடுக்குது அப்படிங்கிறப்ப பாருங்கள், இந்த பயிரெல்லாம் வந்து இந்த விவசாயி இந்த மாதிரி சேகரித்து இதை எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுத்து லைக் கொடுத்து ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.